Start the afternoon session soon. Yavya in the room Ricardo, please can you tell them to come here? Just special number Mother's Day Mother's Day program segment. So hello. எல்லாரும் செட்டில் டவுன் பண்ணுங்க. இப்போ நம்ம மதர்ஸ் டே செக்மெண்ட் ஆரம்பிக்க போறோம். And it's a special segment for all the moms. உங்க அம்மா உங்களுக்கும் and all the moms in the audience. Hello. Hello, my sister. Hello. Hello, my sister. Hello, my sister. Hello. Hello, my sister. Hello, my sister. Hello, Mike. Hello. Namaskaram, vanakkam, and welcome to the 4 o'clock segment for everybody, all moms. Wishing you a happy Mother's Day. Radhe, let's start an opening song for all the moms. First. That's not.
Set. Hello. 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 எல்லாருக்கும் எப்படி வாங்க போயிட்டு வாங்க. இருக்கீங்க? என்ன சத்தமே காணோம்? எல்லாம் டயர்டா இருக்கீங்க போல. First of all, cricket and sports சூப்பரா நடந்துச்சு. வெள்ள சூப்பர். யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? வெரி குட். இன்னும் நிறைய பண்ணலாமா கேம்ஸ்? ஹலோ. எஸ் நோ. இந்த கேம்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வாட்டி பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ண முடியும். ரைட்? ஓகே. எனக்கு ஒரு 2 minutes கொடுங்க. நம்ம ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் இருக்க ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஐ ஹேவ் தி லிஸ்ட். ஓகே. Please clap for all the sponsors. Suresh will be announcing. ஓகே. ஆரி ஃபினான்ஷியல்ஸ். அந்த ஸ்டால் யாரோ போய் பாத்தீங்களா? ஓகே. உங்களுக்காக நான் ஒரு கேட்ச் வச்சிருக்கேன். ஓகே. உங்க எல்லாருக்குமே வந்து இந்தியால ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை உங்க கிட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஐ ரிப்பீட், உங்க ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இருந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்கா இல்லையா? எனி ஆன்சர்? இருக்கு. எதையும் கெஸ்டே பண்ண வேண்டாம், எனக்கும் தெரியாது. ஆரி ஃபினான்ஷியல்ஸ் போங்க, they will take care of everything. Okay? The next sponsor is Sirigate Snacks. எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் குட். பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் உட்காருங்க. அங்கிள் ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. The next sponsor is AJB, Tangam, Opedor, Scholar Tutorial, Guru Home, Edison Sky Meditation, Edwin, Lori, Ayurveda with Science, Kabon, Robotics, Myra, Skincare and Beauty Products, Adding to Suresh, Kadavadala Civic Association and the Spiritual Societies of America. So, இவங்க எல்லாரும் நமக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you for supporting NJTA. Without them, it is very difficult to pull off an event like this. In the crowd there, we have you can just stand up. We have Mira Beauty Salon. We have Lorani, Kaboom. இன்னைக்கு வர வேண்டியது, but they couldn't come. Kaboom Robotics and Drone. We also have இங்க டேபிள்ல பார்த்தனா spiritual societies. அங்க crystals and gems வச்சிட்டு you can do meditation. அவங்களும் இருக்காங்க. And of course, we have AJB jewelry also. So அவங்க எல்லாருக்கும் pamphlet கொடுத்திருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டும் இருக்கு. All the mothers please and all the ladies நீங்க போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு செலக்ஷன். So, sorry. okay, எல்லாம் ரெடியா? பின்னாடி கொஞ்சம் பேர் உட்கார வேண்டியிருக்கு. Let's go to the program. Okay, morning வந்து நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ஃபுட் சாப்பிட்டாச்சு, விளையாண்டாச்சு. Let's go to the next program called Mega Stage. Are you ready? Ready? Let's go. Okay. May I call upon Setu sir. எல்லா all the mothers க்கு ஒரு சின்ன மெசேஜ் சேத்து அவர்கள் சொல்ல போறாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிலாம் வந்திருக்கும் நேரம்.
உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ் பண்ணுறேன். நம்ம NJTAல நிறைய ஈவெண்ட்டை பற்றி பேசியிருக்கோம். லைஃப் பெனிஃபிட், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுடைய அவங்களோட எஜுகேஷன் பேஸ், நாம் எப்படி வந்து அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி வந்து அசோசியேட் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் எப்படி ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிறத விட நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா NJTAக்கு மெம்பர்ஷிப் கொண்டு வரோங்க. நம்ம வருஷத்துக்கு தமிழ் நியூ இயர், தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடை திருவிழா 4 செலிப்ரேஷன் இருக்குங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி பசங்களுடைய பெனிஃபிட்ஸ், கிளாஸஸ் இது மாதிரிலாம் கொண்டு வரணும். இதில் வந்து என்னன்னா, இப்போ நம்மளோட அடுத்த கோடை திருவிழா வந்து ஆகஸ்ட் 2 மெரி பார்க்கில் இந்த கம்ப்ளீட் ஃபுல் டே ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 6-7 மணி வரைக்கும் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கேம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். இந்த மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $25 சார்ஜ் பண்ணுறோம். கப்பலாக இருந்தால் $50, ஃபேமிலி $75. இது ரொம்ப நாமினல் ஃபீஸ். இதில் இன்னொரு பெனிஃபிட்டு, இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா வரக்கூடிய இந்த கோடை திருவிழாவில் வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கும் வந்து $10 இருக்கும். அது அத்தனையும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம். தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் இப்போ இது வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இது இந்த அசோசியேஷனுடைய லெவல்ஸ் நிறையா இருக்குங்க. என்ன மாதிரி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்கனைசேஷனுடைய ஹைரார்க்கியில் ஆரம்பத்தில் இருக்கிறது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதுக்கடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து வாலண்டியர் கமிட்டி இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸை பேஸ் பண்ணி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மெம்பர் ஆகலாம். தயவு செஞ்சு நீங்களும் எங்களோட வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். இந்த இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ சொல்கிறது வந்து $75 சொல்லியிருக்கோம். இந்த வருஷத்துக்கு எங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா 75 கூட வேண்டாங்க, லெட்ஸ் மேக் இட் $50 per ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தால் கூட $50 நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா வரக்கூடிய ஈவெண்ட், அடுத்த ஈவெண்ட் கோடை திருவிழாக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசம். ஸோ அதனால் நீங்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எங்களோட ஜாயின் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஈவினிங் ப்ரோக்ராம் வந்து அன்னையர் தினம். கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் ப்ளீஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலே வந்து மிக சிறந்த ஒரு ஆத்மா, கடவுளை விட உயர்வான நம்முடைய அன்னையர். அவங்க வந்து ஒவ்வொரு விதமாக நமக்கு வந்து வாழ்க்கையில் இருக்காங்க. பெற்ற தாயாராக இருக்காங்க. நமக்கு வந்து சில பேருக்கு வந்து நிறைய பேர் கல்யாணம் இருக்கலாம், துணைவியாராக இருந்து நமக்கு பண்ணுறாங்க. நம்மளுடைய பெண் குழந்தைங்களும் நமக்கு வந்து ஒரு தாய் மாதிரியாக தான் இருக்காங்க. அந்த தாய்மையை பாராட்டணும். அவங்களுக்கு NJTA வழியாக இறைவன் நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அற்புதமான சந்தோஷத்தையும் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் நல்லா இருக்கணும். NJTA மூலமாக உங்களை எல்லாம் வாழ்த்துறோம். இந்த NJTA வந்து நாங்கள் மட்டும் கிடையாதுங்க. ஒரு சின்ன கொஞ்சம் சைலண்டாக தான் தெரியுங்க. ப்ளீஸ் பேக் சைடு வந்து ஃபோட்டோஸ் அப்புறம் எடுக்கலாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் நிறைய பேர் தெரியுதுங்க, நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் மீட் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் தரோம். நீங்களும் எல்லாரும் பேசுங்க. இதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய இந்த ஈவெண்ட்டில் இந்த ஈவெண்ட் மூலமாக முக்கியமாக நம்ம வந்து பண்ண போகிறது, அனைவரும் வந்து ஒரு குடும்பமாக இருக்கணும். அந்த குடும்பமாக இருந்து நம்ம தமிழ் சமுதாயத்தில் இந்த தமிழ் சமுதாயம் வந்து ஒரு ஒற்றுமைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்ஸ் கிட்டத்தட்ட வந்து 1 மாதமாக வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய காஸ்டியூம் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டுக்கு நிகழ்ச்சி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சிறந்த
ஒரு நடனத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் மிக சிறப்பாக வந்திருக்காங்க. அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், பாராட்டுவோம், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். இன்னொன்று சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள NJTக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். ஓகே, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு யார் இருப்பாங்க? அவங்க எல்லாருமே வந்து சொந்த ஊரில் இந்தியாவில் தான் இருக்காங்க. அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி எல்லாம் வந்து பெரியம்மா எல்லாமே அங்கே இருக்காங்க. இங்கே யாரும் கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு அடுத்து யார்? நம்ம எப்படி வந்து நம்ம இந்த குடும்பத்தை வந்து பில்ட் பண்ண போகிறோம்? நாளைக்கு சொல்கிறது அடுத்த வருஷம் இந்த ஈவெண்ட்டை இந்த இடத்துல நாங்கள் ரன் பண்ணக்கூடாது. வரக்கூடிய இளைய தலைமுறையெல்லாம் இந்த ஈவெண்ட்டை ரன் பண்ணணும். அவங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த பசங்க வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு தமிழ் சமுதாயத்தை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கிரியேட் பண்ணி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஓகே நம்ம பையன் நம்ம ஒரு இதில் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கொண்டு வரணுங்க. அதனால் உங்கள் குழந்தைங்களை இப்பயே ஆர்வமாக ஒரு தன்னார்வலராக வந்து கொண்டு வரதுக்கு உங்களால் முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு நாங்கள் NJTA முழு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. எப்போனாலும் கால் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நாங்கள் சொன்ன மெம்பர்ஷிப்பை பற்றி யோசனை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய ஈவெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு $10 ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஃபேமிலி $50 வந்து ஃப்ரீயாக போயிட போகுது. ஆனால் நீங்கள் மெம்பர்ஷிப் பே பண்ண போகிறது ஜஸ்ட் வந்து அது $50 தான். அதே வந்து மெம்பர்ஷிப் ஃபீ. அதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குங்கிறத எப்படி சொல்லியிருக்கோம். நிறைய ஈவெண்ட்ஸ் வைக்கிறோம். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு இந்த மாதிரி வந்து அந்த சோஷியல் கேதரிங் ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய முன்னேற்றத்துக்கு வேண்டிய சில கல்விக்கான வழிமுறைகளை காலையில் நான் பேசுகிறேன். அதெல்லாம் பண்ண போகிறது. அதுக்கு வந்து ஒன்லி மெம்பர்ஸ் பண்ணலாம் பெனிஃபிட் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் மெம்பர்ஷிப் இது பண்ணலாம். இந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே பப்ளிக் கொடுக்க போவோம். எல்லாருமே வந்து மெம்பர் ஆகுங்க. நம்ம எல்லாம் அடுத்த ஈவெண்ட்டை இன்னும் மிக சிறப்பாக பண்ணலாம். வந்ததுக்கு நன்றி. ரொம்ப நல்லா இருக்குங்க. வணக்கம். நான் சொன்ன மாதிரி இந்த இளைய தலைமுறை வந்து இந்த சங்கத்தை கொண்டு போனோம். அதுக்கு வழிகாட்டுதலாக நம்மளுடைய யங்ஸ்டர் டாமினிக் அவர் இருக்காரு. அவர் வந்து இந்த ஈவெண்ட்ல இருந்து ஒரு ஒன் ஆஃப் தி NJTA மெம்பராக கூப்பிட்டு அவரையும் வந்து இந்த பொறுப்பு கொடுத்து அந்நியர்களுக்கு ஒரு வாக்குறுதி சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க. Please give a big applause to Dominic. Dominic, before you start the month, please introduce yourself. Hi, I'm Dominic. I'm here in support of my mom, who is one of our wonderful performers that we'll be able to see dancing later today. So please look forward to that and support her through that. I was asked here at the behest of my mom to speak to you guys, and I'd like to thank you all for being here today. I'd like to share a few words in English. I know you guys are looking for native speakers, but my Pati and Tata haven't visited in a while, so I don't get to practice at home. So we're going to share a few English words on this most auspicious of days, and I'm grateful for NJTA for providing me with the opportunity to speak to you all. I'd like to start by sharing with all of you a quote from an influential early Swiss psychiatrist named Carl Jung, whose work continues to inform much of our modern understanding of the human mind. Jung believed that across all cultures and eras, there's a persistent existence of the coming-of-age story. Stories about heroes who start off as children but grow into adults in their own right after going through a great ordeal. In Greece, it was Hercules. In Rome, it was Aeneas. In Hindu texts, it's the tale of Abhimanyu. Within all of these coming-of-age stories, there's a common pivotal point, the moment in which the child must step away from the comfort of its mother to face the coming dangers in their path. Jung said that the first creative act of liberation of the unconscious is matricide. The child must be able to cut the metaphorical, psychological, umbilical cord before they can begin to become their own person. When I was younger and I was much less informed about the weight of the world, I was eager to absorb the face value truth behind this statement. It's a sentiment that I'm sure many of you have noticed and struggled with regarding your own children. Lord knows my own mother, who certainly had to deal with a very rowdy son, who still very mistakenly thought that he knew better from the get-go. But perhaps it would have helped younger me to stop and consider the other side of the coin in Jung's statement.
When I was less experienced, I only considered how courageous and daring the child was to step away and start their own journey. But now I've grown to appreciate the immense bravery required of the mothers in these coming-of-age stories to make that willing sacrifice. Mothers like those in mythology and those sitting in front of me alike embody the very essence of that sacrifice for our entire lives. This sacrifice isn't just seen in the effort that they put in to gain for their children, to gain a roof over their heads, to gain the food in their mouths, to gain the opportunities in their lives, but in the bravery required to let go of sleep during the countless nights of fussing babies with no discernible reason for their crying, to let go of the rest that they so dearly deserve when their kid forgets that they had to make a poster for homework until 10 p.m. the night before. That one's a true story. To let go of the constant praise and recognition that they deserve on a daily basis, settling instead for the rest of us to simply take a single day out of their 365 of toil and labor to reflect upon what they've done for us and what it means and what they mean to us. According to Young, all of this culminates in the most poignant and perhaps difficult of sacrifices, letting go of their babies who are their worlds in order to let them spread their own wings. I'd like to leave you with the second half of Carl Jung's statement regarding these coming of age myths. Sure, the first act to becoming an adult is cutting the cord, but the second and equally important step is for the child to return after their journey that they've endured and recognize their mothers for who and what they are. People just like us children that go through life, go through the unknowns in life, uncertain and sometimes afraid, but who will unwaveringly put on a brave face and a comforting smile for us. People that have never had all the answers, but would run through a wall for their children to get them. If that's the case, and Young is correct that I need to be able to truly understand my mother in order to fully bloom into my own man, then I've got a long time before I can call myself a grown-up, because I could live decades, if not a lifetime, without fully seeing the depth of my own mother, the depth of the sacrifices she's made for me, the depth of the journey she's traveled before me, and the journey that she's carried me across after I arrived, the depth of the moral convictions and strength of character she embodies and has tried to instill in me, and I'm sure your children have a very similar journey in front of them. Thank you to all the mothers in the audience for listening. Thank you for being who you are, and thanks, Mummy, for being my mom. I love you. Thank you, Dominic, and happy Mother's Day, Mom and son. Thank you, Nandini. Dominic, 1 minute. We just want a token of appreciation from Setu to you. You are our next generation NJTA leader, okay? And thank you. ஓகே அடுத்த ஈவெண்ட் ரெடியா? என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா? சரி, என்ன ஈவெண்ட் அவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். Okay, let's go for this women's dance. I welcome Nandini, Kanchana, Satya, Pravina and Donna. E4. எல்லாரும் கை தட்டணும், விசில் ஊதணும், சத்தம் போடணும், and happy Mother's Day for the second. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். All the best, guys. You are here with us. All the best. Come here. Hey, come.
Let's take photos. Show some. Right. That's a good idea. Yeah, until. கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்ல இன்னும் கொஞ்சம் ரெடி ஓகே ரொம்ப போயிட்டீங்க ரெடியா? ஓகே Good one. Good one. Ready? 1, 2, 3, let's start. This song is dedicated to all the beautiful women